ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதோட மிளகாய்த்தூளும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கீறி விட்டு இதில் தடவி விட்டுக்கணும். அப்போ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு படுப்பில் கடாய் வச்ச பிறகு எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்ட பிறகு பெருசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதோட 6-8 பல் பூண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா மிளகு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்ட பிறகு ஒரு 3 சைஸ் பெரிய தக்காளி எடுத்துருக்கோம். அதை மிக்ஸிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காகவும் கொடுக்கும் குழம்புக்கு. அந்த மாதிரி தக்காளி போட்டு நல்லா வணங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்ட பிறகு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் நல்லா சாறு பிரிஞ்சு வச்சுக்கோ. அதை போட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குழம்பு கொதி வரத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடுவோம். சோம்பு தேங்காய் விட்ட பிறகு மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கு. அது ஒரு வானல் வச்சு அது நல்லா வணக்கணும். தோல் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இறக்கி எடுத்து தோல் சுருங்கி இந்த மாதிரி வரணும். நல்லா ட்ரை ஆகி அப்போ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு கொதிச்சுட்டு இருக்க போது அதை போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, பார்க்கவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை குழம்புல போட்டுடலாம். குழம்புல போட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி பிறகு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்து கழிச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டு இந்த மாதிரி இறக்கி விடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு சைடில் நல்லா இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இப்போது தூவி விட்ட பிறகு தேவையான ஒரு சிட்டிக்கு வெல்லம் போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான், போட்டாலும் போட்டுக்கலாம், வேணாலும் விட்டுக்கலாம்.